ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்பு 2019 இருந்த நிலைக்கு அடுத்த ஆண்டு திரும்பக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்காவில் தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் இடையே சந்திப்பு. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளது. இந்திய கடல் பரப்பில் சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கும் போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் அனைவரினதும் ஒத்துழைப்பு அவசியம், பிரதமர் தெரிவிப்பு. சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டுச் செய்திகள். இலங்கை பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்பு 2019 இருந்த நிலைக்கு அடுத்த ஆண்டு திரும்பக்கூடிய வாய்ப்புள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை அமர்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களை நியூயார்க்கில் சந்தித்த போது இவ்வாறு குறிப்பிட்டார். 2022 ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக வங்குரோத்து நாடாக மாறிய இலங்கை இன்று அந்த நெருக்கடியை விரைவாக தீர்த்து வைத்த நாடாக மாறியுள்ளது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி மேலும் கருத்து தெரிவிக்கையில், வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் ஜனாதிபதி தேர்தல் வெற்றி பெரும் ஆதரவை வழங்கினர். அவர்கள் நிதி உதவி செய்தனர். அந்த பங்களிப்பு வெற்றிக்கு வழிவகுத்தது. 2019 தேர்தலில் சுமார் 3% வாக்குகளை பெற்ற கட்சி நாங்கள். ஆனால் 2024 ஜனாதிபதி தேர்தலில், அதை தொடர்ந்து நடந்த பொது தேர்தலிலும் இலங்கை வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான பாராளுமன்ற ஆசனங்களை வென்று வெற்றி பெற முடிந்தது. 2022 ஆண்டு ஏப்ரல் 12 அப்போதைய இலங்கை கடன்களை செலுத்த முடியாது என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. எமது நாடு வங்குரோத்து நாடாக மாறியது. அப்போது ஆட்சியிலிருந்த ஆட்சியாளர்களை இலங்கை மக்கள் முதன்முறையாக வெளியேற்றினர். எங்களுக்கு இருந்த சவால்களில் ஒன்று பொருளாதார நெருக்கடியை தணிப்பது, மற்றொன்று இலங்கையில் மீண்டும் ஒருபோதும் இதுபோன்ற நெருக்கடி ஏற்படாத வகையில் ஸ்திரத்தன்மையை உருவாக்குவது. பொருளாதார நெருக்கடியில் மூழ்கியிருந்த நாட்டை நாம் தற்போது படிப்படியாக மீட்டு வருகின்றோம். அனைத்து சர்வதேச அமைப்புகளும், மதிப்பீடு நிறுவனங்களும், சர்வதேச நிதி நிறுவனங்களும் இலங்கை ஒரு நெருக்கடியின் போது விரைவாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்ட ஒரு நாடாக இருந்ததாக அறிக்கைகள் வழங்கியுள்ளன. ஒரு பொருளாதாரம் இப்படி சரிந்தால் ஒரு நாடு அதன் முந்தைய நிலைக்கு திரும்ப 10 ஆண்டுகள் ஆகும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். 2022 ஆண்டில் நாடு சரிந்திருந்தால் முந்தைய நிலைக்கு திரும்ப 2032 ஆகும். ஆனால் நாடு சரிவுக்கு முன்பு 2019 இருந்த பொருளாதாரத்தை அடுத்த ஆண்டு நாம் அடைய முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க்கிற்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டேரஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தை சென்றடைந்த ஜனாதிபதியை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் மரியாதையுடன் வரவேற்றதுடன் பின்னர் அவர்கள் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டனர். இலங்கையின் புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள் செயல்முறையின் முன்னேற்றம் இலங்கையை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் புதிய தளத்திற்கு உயர்த்துவதற்காக அரசாங்கம் தற்போது செயற்படுத்தி வரும் செயற்திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி ஐநா பொதுச் செயலாளரிடம் விளக்கினார். இலங்கை அரசாங்கத்தின் புதிய முற்போக்கான செயற்திட்டத்தை பாராட்டிய பொதுச் செயலாளர் அதற்காக ஐக்கிய நாடுகள் சபை முன்னெடுப்பதாகவும் முழு ஆதரவையும் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத், ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி முன்னாள் பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய ஆகியோருடன் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் ஜெகத் விக்ரமரட்ன சபாநாயகர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என்று அவர் கூறினார். சபாநாயகர் காரணங்களை தெரிவிக்காமல் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரித்ததாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா மேலும் தெரிவித்தார்.
அரசாங்கம் நுண்பொருளாதாரம் பேரிண்ட பொருளாதாரம் குறித்து சிந்திப்பது போலவே தனிநபர்கள், குடும்பங்கள், தொழில் முனைவோர் மற்றும் வியாபாரிகள் தொடர்பிலும் சிந்திக்க வேண்டும். இன்று கூட நுண்பொருளாதாரத்தில் தனிநபர், சமூகம் மற்றும் குடும்ப அந்தஸ்து அலகுகள் அழுத்தங்களை சந்தித்து வருகின்றன. அரசாங்கம் ஏற்றுமதிக்கு உகந்த கொள்கையை பின்பற்றினால் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்திற்கு ஆடி அக்டோபர் 1 முதல் இலகுபடுத்தப்பட்ட பெறுமதிசேர் வரிமுறையை நீக்குவது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. தேர்தலின் போது வாக்குறுதி அளித்த பிரகாரம் புதிய சர்வதேச நாணய நிதி இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தால் ஏற்றுமதிக்கு உகந்த SVAT ஸ்பெஷல் VAT தக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் அது இன்று நீக்கப்படும் நிலையே காணப்படுகின்றது. விநியோகஸ்தர்களிடமிருந்து VAT அறவிடுவதற்கு பதிலாக SVAT இன்வாய்ஸ் வழங்கப்படுகிறது. ஏற்றுமதியாளர்கள் குறித்து கவலை இருந்தால் சர்வதேச நாணய நிதிய விதிமுறைகளின் பேரில் இவை ஏன் நீக்கப்படுகின்றன என்பதில் பிரச்சினை காணப்படுகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஏற்றுமதித்துறை தொடர்பாக பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். கல்வித்துறையை டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பான கொள்கை திட்ட வரைவை 2026 ஆண்டு மார்ச் மாதம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்திருப்பதாக கல்வி மறுசீரமைப்புக்கான டிஜிட்டல் செயலணியின் படித்திட்டத்தை முன்வைத்து அதிகாரிகள் தெரிவித்தனர். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவின் கல்வி மறுசீரமைப்பு குறித்த உபக்குழு பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. இங்கு கல்வி மறுசீரமைப்புக்கான டிஜிட்டல் செயலணியினால் தயாரிக்கப்பட்ட பணித்திட்டத்தை முன்வைத்த அதிகாரிகள் 6 பிரிவுகளின் கீழ் மேற்கொள்ளப்படும் கல்வி மறுசீரமைப்பின் இந்த டிஜிட்டல் மயப்படுத்தலை முன்னெடுப்பது குறித்து கவனம் செலுத்தியிருப்பதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இதற்கு அமைய டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு சாதகமான பதிலை எதிர்பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் கல்விக்கான தகவல் தொடர்பாடல் குறித்த உபகரணங்கள் மற்றும் வளங்களை வழங்குதல், சில பேரிடர் சூழ்நிலைகளில் பாடசாலைகளை தொடர்ந்து இயங்க செய்தல், மாணவர்களுக்கான சிறுவர் பாராயத்தை டிஜிட்டல் மயமாக்கலின் மூலம் பெற்றுக் கொடுத்தல் போன்ற துறைகளின் கீழ் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் இவற்றை அடிப்படையாக கொண்டு டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறையை முன்னெடுக்க எதிர்பார்த்திருப்பதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். 2025 டிசம்பர் 31 ஆகும்போது இணையதள வசதிகள் இல்லாத பாடசாலைகளுக்கு இணையதள வசதிகள், டிஜிட்டல் ஸ்மார்ட் போர்ட் மற்றும் கணினி அல்லது மடிக்கணினி அல்லாத பாடசாலைகளுக்கு அவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் குறித்த செயலணியின் அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்பொழுது காணப்படும் தகவல்களுக்கு அமைய நாட்டில் உள்ள 3 2ஆம் நிலை பாடசாலைகளுக்கு மின்சார வசதிகள் இல்லை என்றும் 546 பாடசாலைகளில் ஒரு கணினியோ அல்லது மடிக்கணினியோ அல்லது டப் கருவியோ இல்லை என்றும் 2088 பாடசாலைகளில் டிஜிட்டல் ஸ்மார்ட் போர்டுகள் இல்லை என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இங்கு உரையாற்றிய பிரதமர் எதிர்காலத்திற்காக அதிக அளவு பணத்தை முதலீடு செய்து மேற்கொள்ளப்படும் கல்வித்துறையில் இந்த தனித்துவமான மாற்றத்திற்கு அனைவரின் ஆதரவும் அவசியம் என்று கூறினார். அதன்படி கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக பொருத்தமான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்குமாறு டிஜிட்டல் செயலணியை அவர் கேட்டுக்கொண்டார். இந்திய கடற்பரப்பில் சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கும் போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் அனைவரினதும் ஒத்துழைப்பு அவசியம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். மாற்றமடைந்து வரும் இயக்கவியலின் கீழ் இந்திய கடற்பரப்பின் கடல்சார் நோக்கு என்ற துணைப்பொருளில் இலங்கை கடற்படையால் 12வது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்ட காலி கலந்துரையாடல் 2025 சர்வதேச கடல்சார் மாநாட்டில் உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், பல வருடங்களாக இந்த கலந்துரையாடல் இந்திய கடற்பரப்பின் எதிர்காலம் குறித்த விவாதங்களுக்கான சர்வதேச தளமாக இருந்து வருகிறது. இந்திய கடற்பரப்பானது உலகின் மிகவும் முக்கியமான மூலோபாய நன்மையை கொண்ட கடற்பரப்புகளில் ஒன்றாகும். இது வர்த்தகம் மற்றும் வலுசக்தி பாதுகாப்பிற்கு அவசியமான ஒரு பிரதான பாதையாகவும் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாகவும் இருந்து வருகின்றது. இருப்பினும் புவிசார் அரசியல் போட்டி, சுற்றுச்சூழல் அழுத்தம், சட்டவிரோத வருகை மற்றும் நிர்வாக சவால்களும் இதனுடன் இணைந்து தலை தூக்கி இருக்கின்றன. பல நூற்றாண்டுகளாக வர்த்தகம், கலாசார பரிமாற்றம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கான நாகரிகங்களின் மையமாக இந்திய கடற்பரப்பு இருந்து வருகிறது. இன்று இது மூலோபாய தேவைகளை ஒன்றிணைக்கும் பிரதான தளமாகவும் போட்டிகள் அரங்கேறும் மேடையாகவும் ஒத்துழைப்புக்கான களமாகவும் மாற்றம் பெற்றிருக்கின்றது. இந்திய கடற்பரப்பில் இலங்கையின் அமைவின் முக்கியத்துவத்தையும் அதன் பொறுப்பையும் நாம் நன்கு உணர்ந்திருக்கின்றோம். இந்திய கடற்பரப்பானது அமைதி, பாதுகாப்பு, நிலையான தன்மை, நீர்
நீதி மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் நிர்வகிக்கப்படும் ஒரு பிரதேசமாக மாற்றுவதற்கு அனைத்து பங்குதாரர்களுடனும் இணைந்து பணியாற்றுவதே எமது நோக்கமாகும். கடற்படைகள் கடல் வழிகளை பாதுகாத்தல், ஆக்கிரமிப்பை தடுத்தல், சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுதல் மற்றும் மனிதாபிமான பிரச்சினைகளுக்கு உரிய பதிலை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்களிடையே நிலவுகின்ற வெளிப்படைத்தன்மை மிக்க சர்வதேச சட்டத்தை மதிக்கும் கூட்டு கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க பங்களிக்குமாறு இலங்கை அனைத்து தரப்பினரிடமும் கேட்டுக்கொள்கிறது. ஒத்துழைப்பின் மூலம் இந்திய கடல் பரப்பில் அமைதி, செழிப்பு மற்றும் வாய்ப்புகள் நிறைந்த ஒரு பிராந்தியமாக மாற்ற முடியும். எந்தவொரு நாடும் தனியாக அவற்றை எதிர்கொள்ள இயலாது. பன்முகத்தன்மை, நாடுகளுக்கிடையேயான கூட்டாண்மை, கடற்படைகள், கடல் சார்ந்த தொழில்கள் மற்றும் சிவில் சமூகம் ஆகியவை அவற்றுக்கு அவசியமாகின்றன என பிரதமர் தெரிவித்தார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, அட்மிரல் ஆஃப் த பிளைட் வசந்த கரண்ணகொட, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகொந்தா, இந்திய கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி, ராணுவ தளபதி லசந்த ரொட்ரிகோ, விமானப்படை தளபதி வாசுபந்து எதிரிசிங்க, கடற்படை தளபதி காஞ்சன பானகுட, கடற்படை பணிக்குழாம் தலைமை அதிகாரி டேமியன் பெர்னாண்டோ உள்ளிட்ட முப்படையின் அதிகாரிகளும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் மற்றும் AI தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்து மாகாண மட்டத்தில் உள்ள அரசு நிறைவேற்று அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் 1வது மாகாண திட்டத்தின் கீழ் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களை விளக்குவதையும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து அதிகாரிகளின் அறிவை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட இந்த நிகழ்ச்சி மத்திய மாகாண சபை, மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் அனைத்து நிறைவேற்று அதிகாரிகளின் பங்கேற்புடன் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பை மையமாக கொண்ட டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் AI தொழில்நுட்பம் குறித்து அரசு அதிகாரிகளுக்கான 6 விழிப்புணர்வு நிகழ்ச்சி இதுவரை நடத்தப்பட்டதுடன் இதில் 4000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் மாகாண மட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் தொடர்பாக அரசு அதிகாரிகளின் வகிப்பாகம் மற்றும் AI தொழில்நுட்பத்தை அரசு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவது குறித்து கொழும்புக்கு வெளியே உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி திட்டம் ஜனாதிபதி அலுவலகத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்து ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஆன்ஸ் விஜய் சூரிய மற்றும் தகவல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களான அர்ஷ் பூரசிங்க மற்றும் சமீஷ் அபேசிங் ஆகியோரும் வளவாளர்களாக இதில் கலந்து கொண்டார்கள். லஞ்சம் அல்லது ஊழலுக்கு ஆளாகும் நிறுவனங்களை பொறுத்தவரை நாட்டின் பொருளாதாரத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் நிறுவனம் சுங்க திணைக்களம் என லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் தலைவர் நீல் இத்தவெல தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஒரு விரிவுரை ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை நிர்வாக வல்லுநர்கள் நிறுவனம் மற்றும் இலங்கை நிர்வாக சேவைகள் சங்கம் ஆகியவற்றால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விரிவுரை தேசிய வளர்ச்சிக்கான நேர்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் நல்லாட்சி என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மேலும் கருத்து தெரிவித்த நீல் இத்தவெல 2024 ஆண்டில் தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டத்தை தயாரிப்பதற்காக நாங்கள் ஒரு கணக்கெடுப்பை நடத்தினோம். அதில் பொதுமக்கள் லஞ்சம் அல்லது ஊழலுக்கு ஆளாகக்கூடிய நிறுவனங்களாக தேர்ந்தெடுத்த 10 நிறுவனங்களை பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன். 1வது போலீஸ், 2வது அரசியல், 3வது சுங்கம், மேலும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறை, பாடசாலை மற்றும் அமைச்சு, அத்துடன் காணி பதிவு அலுவலகங்கள், மாகாண சபைகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், பிரதேச செயலகங்கள், பதிவாளர் நாயக அலுவலகம் போன்றவை பொதுமக்களின் கருத்தாகும். இருப்பினும் பொருளாதாரத்தை முக்கியமாக பாதிக்கும் 5 நிறுவனங்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். 1 சுங்கம், 2வது நிறுவனம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மற்றும் உள்ளூராட்சி திணைக்களம், அதேபோன்று மதுவரி திணைக்களம், குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம், மோட்டார் வாகன பதிவு திணைக்களம், அதேபோன்று மேலும் நிறுவனங்கள் உள்ளன. தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை, புவி சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்கங்கள் பணியகம், இதுபோன்ற நிறுவனங்கள் மூலம் ஊழல் பரவலாம். இதுபோன்ற நிறுவனங்களில் ஊழலுக்கு மேல் ஊழல் இடம்பெறுகின்றன. அவற்றின் மூலம் ஊழல் செய்பவர்களுக்கு ஒரு புகலிடம் உருவாக்கப்பட்டு பண மோசடிக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பின்னர் நான் குறிப்பிட்ட கணக்கெடுப்பில் ஊழல் கலாச்சாரத்திற்கு பங்களிக்கும் காரணிகளாக பொதுமக்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர். நாட்டில் சரியான சட்டம் ஒழுங்கு இல்லாததே அதற்கு காரணம். நாட்டில் ஊழல் கலாச்சாரம் உருவாகிறது. மேலும் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக பொதுமக்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை என கூறியதாக அவர் குறிப்பிட்டார்.
அஸ்வசும பயனாளி குடும்பங்களின் இம்மாதத்திற்கான முதியோர் உதவித்தொகை இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 60,02,852 பயனாளிகளின் கணக்குகளில் 301,42,60,000 ரூபாய் தொகை வரவு வைக்க என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மணம்பேரியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. மித்தெனிய பகுதியில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக அவர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். மேலும் குறித்த காணியில் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரை எதிர்வரும் அக்டோபர் 1 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வலஸ்முல்ல நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சம்பத் மணம்பேரி என்பவர் ஜான்சன் பெர்னாண்டோவின் ஒருங்கிணைப்பு செயலாளராக செயற்பட்டு வந்தவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நேற்று நாடாளுமன்ற விவாதத்தில் நாமல் ராஜபக்சவின் உரைக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கொள்கலன்கள் தொடர்பில் ஏற்படும் பிரச்சினை குறித்து கிடைக்கும் முறைப்பாடுகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அதேபோன்று போதைப்பொருள் தொடர்பில் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்த முற்பட்டு வருவதாகவும் இந்த போதைப்பொருள் பலவற்றுடன் மூட்டு கட்சியின் உறுப்பினர் சம்பத் மணம்பேரி தொடர்பில் இருப்பதும் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதும் நாம் அனைவருக்கும் தெரிந்த விடயம் எனவும் அவர் தெரிவித்தார். புதிய பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வாகன இலக்கத்தகடுகள் எதிர்வரும் நவம்பர் 15 முதல் விநியோகிக்கப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வாய்மூல வினாக்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது மேலும் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, தற்போது சந்தையில் வாகன இலக்கத்தகடுகள் இல்லாத பெருமளவான வாகனங்கள் உள்ளன. இன்று பாராளுமன்றத்தில் வாய்மூல வினாக்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது மேலும் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, தற்போது சந்தையில் வாகன இலக்கத்தகடுகள் இல்லாத பெருமளவான வாகனங்கள் உள்ளன. முந்தைய வர்த்தக நிறுவனங்களுடன் அரசியல் நடவடிக்கைகள், ஊழல் மற்றும் பொறுப்பற்ற தன்மையால் மோட்டார் வாகன திணைக்களம் சுமார் 10 ஆண்டுகளாக முன்னேறவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். புதிய சாரதி அனுமதி பத்திரம் தயாரிக்கப்படும் என்றும் வாகன இலக்கத்தகடுகள் இல்லாத வாகனங்களுக்கு அடுத்த வாரம் தற்காலிக தீர்வுகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லெம்பர்ட் பாதுகாப்பு அமைச்சில் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தாவை சந்தித்துள்ளார். பிரான்ஸ் தூதரை அன்புடன் வரவேற்ற பாதுகாப்பு செயலாளர் அவருடன் சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இக்கலந்துரையாடல் குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் கடல்சார் துறைகளில் மூலோபாய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் பிரான்ஸ் மற்றும் இலங்கைக்கு இடையிலான பரஸ்பர உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுவதாக அமைந்ததாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் இலங்கைக்கு அளித்துள்ள உதவிக்கு பாதுகாப்பு செயலாளர் நன்றி தெரிவித்ததுடன் தற்போதுள்ள இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டையும் எடுத்துரைத்துள்ளதாகவும் அந்த அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. நேற்று மாலை பெய்த பலத்த மழை காரணமாக காலி நகரின் பல வீதிகள் நீரில் மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. காலி வக்வெல்ல பிரதான வீதி காலி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக நீரில் மூழ்கியதுடன் காலி பத்தேகம மாபலகம பிரதான வீதி தலாபிட்டிய பகுதியில் நீரில் மூழ்கியது. அத்துடன் சரந்தே குடுகட மற்றும் தனிப்பொல் கங்க சந்தி ஆகிய பகுதிகளிலும் நீரில் மூழ்கின. இதற்கிடையில் காலி நகரின் பல கிளை வீதிகளும் நீரில் மூழ்கிய நிலையில் வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வடிகால் அமைப்புகளை முறையாக சுத்தம் செய்யாததாலும் மழைநீர் வடிந்தோடும் பிரதான வடிகால்கள் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் கட்டப்படுவதாலும் இதுபோன்ற சூழ்நிலைகள் அடிக்கடி ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பல பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த எச்சரிக்கை இன்று இரவு 10 மணி வரை செல்லுபடியாகும். அதன்படி எச்சரிக்கை நிலை 2. களுத்துறை மாவட்டம் வளல்லாவிட்ட, மாத்தறை மாவட்டம் வெலிபிட்டிய எச்சரிக்கை நிலை 1. விழிப்புடன் இருக்க வேண்டிய மாவட்டங்கள் காலி மாவட்டம் நாகுட எல்பிட்டிய பத்தேகம யக்கலமுள்ள, களுத்துறை மாவட்டம் பாலிந்த நுவர மத்துகம, மாத்தறை மாவட்டம் கொட்டபொல, ரத்தினபுரி மாவட்டம் எலபாத்து களவான பெல்மடுள்ள ஆகிய பிரதேசங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
கொழும்பு ஆல்கோட் மாவட்ட ரயில்வே தலைமையகத்திற்கு அருகில் இன்று காலை ஒரு தனியார் பயணிகள் பேருந்து மீது மரம் வீழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்த விபத்தில் யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முறிந்து வீழ்ந்த மரத்தை வீதியிலிருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்து நடவடிக்கைகளை வழமைக்கு கொண்டு வந்துள்ளனர். சற்று சிந்தியுங்கள். இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். யாழில் வாகன விபத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் சாவகச்சேரி நுணாவில் A9 வீதியில் இடம்பெற்றுள்ளது. மீசாலை வடக்கு புத்தூர் சந்தி பகுதியைச் சேர்ந்த யதுஸ் என்ற இளைஞனே இவ்வாறு விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சாவகச்சேரியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த டிப்பரை அதே திசையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் முந்தி செல்ல முற்பட்டுள்ளார். இதன்போது எதிர் திசையாக யாழ்ப்பாணத்திலிருந்து சாவகச்சேரி நோக்கி பயணித்த இளைஞர் செலுத்திய மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதனையடுத்து படுகாயமடைந்த பெண் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சற்று சிந்தியுங்கள். வாகனங்கள் வருவதை கண்டால் மஞ்சள் மற்றும் வெள்ளை கோடுகளை கடப்பதை தவிருங்கள். போக்குவரத்து விதிமுறைகளை அவசியம் பின்பற்றுங்கள். நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனத்தின் முன்பக்கமாக பாதையை கடந்து செல்வதை தவிருங்கள். அதிக விபத்துகளுக்கு இதுவே காரணம். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 1669 மில்லியன் ரூபாய் நிதி செலுத்தப்பட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நெல், சோளம், மிளகாய் மற்றும் உருளைக்கிழங்கு பயிர் செய்கைக்காக 81,234 விவசாயிகளுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் கால்நடை காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பல கால்நடைகள் மற்றும் ஆடு காப்பீட்டு திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபையின் நிதி சொத்துக்கள் 2491 மில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
பாதாள உலகக்குழு உறுப்பினரான கேல் பத்தரை பத்மி மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் 500க்கும் மேற்பட்ட T-56 ரக தோட்டாக்கள் பேலேகொட மீன் சந்தைக்கு அருகில் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது T-56 ரக 4 மெகசின்களும் மைக்ரோ பிஸ்டலையும் போலீசார் மீட்டுள்ளனர். மேல்மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவு முன்னெடுத்த விசாரணைக்கமைய இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கேல் பத்தர பத்மி என அழைக்கப்படும் மண்டினு பத்மசிறி உள்ளிட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் சமீபத்தில் இந்தோனேஷியாவில் இருந்து கைது செய்யப்பட்டனர். அவர்கள் தற்போது நாட்டில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல்காரரான வஸ்கடுவை ரோசா என்பவர் களுத்துறை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பயாகலை லன்சியாவத்த பிரதேசத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் வஸ்கடுவ பிரதேசத்தை சேர்ந்தவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் பல தடவைகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. வஸ்கடுவை ரோசா என்பவர் ராணுவ சேவையிலிருந்து விலகிய சிப்பாயொருவர் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரிடமிருந்து T-56 ரக துப்பாக்கிக்கு உரிய 29 தோட்டாக்கள் மற்றும் ஒரு ஜோடி கைவிலங்கு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பீடி இலைகள் மற்றும் பல்வேறு வகையான விவசாய ரசாயனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துங்கல்பேட்டிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் போலீஸ் நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போதே இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது 835 கிலோ 800 கிராம் நிறையுடைய பீடி இலைகள், 635 கிலோ 600 கிராம் நிறையுடைய பல்வேறு வகையான விவசாய ரசாயனங்கள் மற்றும் 3 படகு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சுற்றுவளைப்பின் போது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை துங்கல்பேட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாதுக்கை மொரட்டுவை வீதியில் கொடகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக மீகுடை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துருகிரியவிலிருந்து கொடகம நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்று கொடகமவிலிருந்து அத்துருகிரிய நோக்கி பயணித்த லாரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த நால்வர் படுகாயமடைந்துள்ள நிலையில் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீகுட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கோழிகளை ஏற்றி சென்ற லாரியொன்று காட்டு யானை மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தம்புள்ளை போலீசார் தெரிவித்தனர். தம்புள்ளை பகமூன பிரதான வீதியில் ரிதியல்ல வனப்பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காட்டு யானையொன்று வீதியின் நடுவில் இருந்துள்ள நிலையில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி யானை மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் லாரியின் சாரதி காயமடைந்துள்ள நிலையில் தம்புள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை இந்த விபத்தின் போது லாரியில் இருந்த கோழிகள் பல உயிரிழந்துள்ள நிலையில் வீதியில் சிதறுண்டு இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் தம்புள்ளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சர்ச்சைக்குரிய கிறிஷ் திட்டம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்த வழக்கை டிசம்பர் 18 விசாரணைக்கு அழைக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் ஆஜரானதாக தெரிவிக்கப்படுகிறது. வழக்கை பரிசீலித்த பின்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலிருந்து வழக்கு அறிக்கையை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். இலங்கையில் ரக்பியை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிறிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான புதிய மாவட்ட செயலாளராகவும் அரசாங்க அதிபராகவும் JS அருள்ராஜ் அமைச்சரவை அனுமதிகளுடன் நியமிக்கப்பட்டு இன்று தனது உத்தியோகபூர்வ கடமைகளை புதிய மாவட்ட செயலக அலுவலகத்தில் ஆரம்பித்தார். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக கடமையாற்றிய திருமதி JJ முரளிதரன் நேற்று முதல் பொது சேவையிலிருந்து ஓய்வு பெற்றதை அடுத்து கிழக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக தற்போது கடமையாற்றிய இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தர அதிகாரியான JS அருள்ராஜ்
மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக நியமிக்க பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை இம்மாதம் 15ஆம் தேதி அனுமதி வழங்கியது. இந்த நியமனத்தினால் குறைந்த வயதில் அரசாங்க அதிபரானவர் என்ற பெருமையை JS அருள்ராஜ் பெற்றுக் கொண்டார். நேற்று வரை கிழக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக கடமை புரிந்து வந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளராகவும் அரசாங்க அதிபராகவும் நியமிக்கப்பட்டு இன்று முதல் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு அவர் பணியாற்றவுள்ளார். நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த 24 மணி நேரத்திற்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தர, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை பெய்யக்கூடும். வடமத்திய மாகாணத்திலும் மாத்தள, மன்னார் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடக நிறுவனமான டிக்டாக்குடன் கூட்டு முயற்சிக்கான கட்டமைப்பை வகுத்து ஒரு நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். டிக்டாக் அமெரிக்காவின் வர்த்தக போட்டியாளரான சீனாவிற்கு சொந்தமானது. மேலும் புதிய ஒப்பந்த கட்டமைப்பு அமெரிக்கா அதன் மீது குறிப்பிடத்தக்க கட்டுப்பாட்டை பெறும் என்று முன்மொழிகிறது. அமெரிக்க ஜனாதிபதி இது தொடர்பான ஒரு நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்ட போதிலும் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் இறுதி உடன்பாட்டை எட்டவில்லை என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் சர்கோசிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. லிபியாவின் நிதியை பயன்படுத்தி 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தலின் போது தன்னுடைய பிரசாரத்திற்கு நிதி அளிக்கும் திட்டத்தில் குற்றவியல் சதித்திட்டம் தீட்டியதாக முன்னாள் பிரான்ஸ் ஜனாதிபதி நிக்கோலஸ் சர்கோசி குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கும் நீதிமன்றம் ஒரு ஆச்சரியமான உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. அவர் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தாலும் கூட சிறையில் அடைக்கப்படுவார் என்று தெரிவித்துள்ளது. மேலும் அவரது தண்டனை தொடங்கும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் 70 வயதான சர்கோசி கைவிலங்குடன் நீதிமன்ற அறையிலிருந்து வெளியே அழைத்து செல்லப்படுவதை தவிர்க்கும் வகையில் தண்டனை தொடங்கும் திகதி பிறகு அறிவிக்கப்படுவதாகவும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2005 முதல் 2007ஆம் ஆண்டு வரை இரு நாடுகளுக்கு இடையே பரஸ்பர உதவிகளை மேற்கொள்ளவும் அதற்கு ஈடாக லிபியாவின் நிதியை பெற்று 2007ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்திற்கு பயன்படுத்துவது தொடர்பான சதித்திட்டத்தில் தொடர்பு கொண்டிருந்தது நிரூபிக்கப்பட்டிருப்பதால் சர்கோசி குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்தியா அக்னி பிரைம் என்ற இடைநிலை ஏவுகணைக்கான முதல் ரயில் அடிப்படையிலான ஏவுதள அமைப்பை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. நாட்டில் தேசிய ரயில்வே வடிவமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட தளத்தை பயன்படுத்தி இதுபோன்ற ஏவுதல் மேற்கொள்ளப்படுவது இதுவே முதல் முறை என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட இந்த ரயில் அடிப்படையிலான ஏவுதள அமைப்பு எந்த முன்னிபந்தனைகளும் இல்லாமல் ரயில்வே வடிவமைப்பில் பயணிக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தனித்துவமான அம்சமுடைய ஏவுகணை நாடு முழுவதும் பயணிக்கும் திறனை அளிக்கிறது மற்றும் அது மிகவும் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கூட குறுகிய நேரத்திற்குள் ஏவுகணையை ஏவ அனுமதிக்கிறது. இடைநிலை தூர அக்னி பிரைம் ஏவுகணையின் வெற்றிகரமான சோதனைக்கு இந்திய மூலோபாய படைகள், கட்டளை மற்றும் ஆயுத படைகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன.
விளையாட்டு செய்திகள். ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் அணி தகுதி பெற்றுள்ளது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 135 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் அந்த அணி சார்பில் முகமது ஹாரிஸ் 31 ஓட்டங்களையும் முகமது நவாஸ் 25 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் பங்களாதேஷ் அணி சார்பில் தஸ்கின் அகமட் 3 விக்கெட்டுகளையும் முகமது ஹசன், ரிஷத் ஹுசைன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதற்கமைய 136 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 124 ஓட்டங்களை பெற்ற நிலையில் தோல்வியை சந்தித்தது. துடுப்பாட்டத்தில் அந்த அணி சார்பில் ஷமீம் ஹுசைன் அதிகபட்சமாக 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் பாகிஸ்தான் அணி சார்பில் ஷஹீன் ஷாஹ் அஃப்ரிடி மற்றும் ஹாரிஸ் ரவுஃப் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன்படி பாகிஸ்தான் அணி 11 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இதற்கமைய 2025ஆம் ஆண்டு ஆசிய கிண்ண தொடரின் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் அணியும் தகுதி பெற்றுள்ளது. இதற்கு முன்னதாக இந்திய அணியும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.